வெல்கம் டு மதுரை காந்திவாஸ் கிச்சன். இப்போ வந்து நான் யூஎஸ்ல எங்கள் பெரிய பையன் வீட்டில் இருக்கேன். எங்கள் பெரிய பையன் ராஜேஷ் வந்து வீடு வாங்கியிருக்காங்க, புது வீடு. அது பால் காய்ச்சலுக்காக தான் வந்தோம். இப்போ நான் வந்து ஒரு ஹோம் டூர் போட்டிருக்கேன், அதை வந்து பார்க்கலாம் வாங்க. பூஜை ரூம் வந்து இங்கே செட் பண்ணியிருக்கோம். இங்கே ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு ரூம் இதில் ஃபுல்லாகவே பூஜை ரூமுக்காக செட் பண்ணியிருக்கோம். இந்த தேர் வந்து நடுவில் வச்சுருக்குது, எங்கள் சாலை கைது செஞ்சாங்க. அது இங்கே வந்து சாமி படம்லாம் கிடைக்காது, அதனால் எங்கள் ஊர்லேருந்து கொஞ்சம் படம் வாங்கிட்டு வந்துருந்தோம். அதை வச்சு பூஜை ரூம் செட் பண்ணியிருக்கோம். இந்த தூண் மாதிரி 2 சைடும் விளக்கு மாதிரி நாங்கள் இந்த டாய்லெட்ரியில் ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்து செஞ்சுருக்கேன். அதுவும் நான் வீடியோ போடுறேன் இது எப்படி செய்கிறதுக்கு. வேறு இந்த பூவிலே ஒரு கோலம் போட்டு வச்சுருக்கேன். இங்கே இந்த உட்டன் தரையினால நம்ம வந்து கோலம்லாம் போட முடியாது, இந்த அணிஞ்சிடும். அதனால் இது பண்ணுறதுக்காக இந்த சைடு பார்த்தோம்னாக்கா வெளியில் வந்து நல்ல வியூ தெரியும். இந்த சைடு ஜன்னலில் நமக்கு வெளியில் பார்த்துக்கலாம் யார் வராங்கன்றத. நல்லாயிருக்கும் வியூ. வந்து எய்த்தாப்லாம் வரிசையாக வீடு இருக்குது. இங்கே வந்து நாங்கள் என்ட்ரன்ஸில் செடி வச்சுருக்கோம். இன்னும் ரோஸ் எல்லாம் வைக்கல. இப்போ வந்து வின்டர் நேரம்னால நாங்கள் செடியெல்லாம் இன்னும் வைக்கல. இப்போ பூஜை ரூம்லேருந்து வெளியில் வந்துட்டோம். இங்கே வந்து கேஸ் அடுப்பு வச்சுருக்கேன். இது வந்து பொங்கல் வைக்கிறதுக்காக நேற்று எடுத்து இங்கே வந்து சிலிண்டரும் கிடைக்கும். இந்த சிலிண்டர் ஒன்று வாங்கிட்டோம்னா நம்ம கேஸ் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இது பொங்கல் வீடியோவும் நான் எடுத்திருக்கேன், அதை போடுறேன். இன்றைக்கி வந்து பொங்கலுக்கு மறுநாள். இது வந்து ஷூ ரேக்கு, ஷூஸ் எல்லாம் இதில் இந்த தனியாக ஒரு ஃபோல்டர் வாங்கி இதில் மாட்டி வச்சுருக்கோம். இதெல்லாம் வந்து எங்கள் பெரிய பையன் வரைஞ்ச பெயிண்டிங். அவன் வந்து பெயிண்டிங்லாம் நல்லா சூப்பராக வரைவான். சின்ன பிள்ளையிலேருந்தே நல்லா பெயிண்டிங் பண்ணுவான். இதெல்லாம் அவனோட பெயிண்டிங். இப்போ நம்ம வந்து ஹாலுக்கு போகலாம். இவன் வந்து எல்லாருக்கூடையும் பக்கத்துலேயே தான் வந்து உட்காந்துருப்பான், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பான். இப்போ வந்து ஹாலுக்கு வந்துருக்கோம். என்ட்ரன்ஸில் வந்து ஹாலுக்கு வந்தாச்சு. ஹாலில் வந்து 2 சோஃபா போட்டுருக்கோம். ரெக்லைனர் சோஃபா. இது வந்து இங்கே வந்து செல்ஃபோன் சார்ஜர் போட்டுக்கலாம். இந்த ஃபோனை போட்டோம்னா இதில் சார்ஜ் ஆகிக்கிறோம். அதுக்கப்புறம் இதில் ஸ்டோரேஜ் வச்சுருக்காங்க. இங்கே வந்து நடுவில் கப்பெல்லாம் வைக்கிற மாதிரி கப் ஹோல்டர். இங்கே லைட் போட்டுக்கலாம். படிக்கிறதுக்கு புக்ஸ் வச்சு படிக்க. இங்கே வந்து காஃபி டீ இதுவும் வச்சுக்கலாம். அதேமாதிரி இங்கே ஒரு சோஃபா போட்டுக்குவோம். இதுக்கு மேட்சாக ஆஷ் கலரில் ஒரு டீப்பாய். இந்த ஹால் வந்து 20க்கு 20, அதனால் பெரிய டிவியை வேணும்ட்டு பெரிய டிவி, சின்ன டிவியை எங்கள் பேரன் ரொம்ப வச்சிட்டோம். பெரிய டிவியை வச்சு அதுக்கு மேட்சாக ஸ்டாண்ட் போட்டுருவோம். இப்போ இதுக்கு வந்து படம்லாம் போட்டால் ஸ்டீரியோ செட்டு இருக்குல்ல, ஸ்பீக்கர் செட்டு இங்கே கீழே இருக்குது. இங்கே மேலே 2 மாற்றி வச்சுருக்கோம். இது வந்து லோட்டஸ் சாண்டிலியர். இதில் வந்து இந்த கலர் லைட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகி நம்ம ரிமோட் வச்சுக்கிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம், கலராக மாறிக்கிறோம். இதுவும் எங்கள் பையன் வரைஞ்ச பெயிண்டிங் தான். இந்த 3 நிறைய வரைஞ்சி வச்சுருக்கான். இன்னும் மாட்டுறதுக்கு எங்கெங்கே இடம் மாடியிலெல்லாம் மாட்டணும். இதுவும் பெயிண்டிங். இது வந்து ஆட்டோமேட்டிக் வேக்யூம் கிளீனர். இதை வந்து செல்லில் ஆப்பில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து வீடு துடைக்கிறதுக்கு அந்த ஆப்பை ஆன் பண்ணோம்னா வீடு துடைக்கும். கூட்டி விட்டுறதுக்கும், வெறும் கூட்டி மட்டும் விடுறதுக்கு நம்ம ஆன் பண்ணோம்னா கூட்டி மட்டும் விடும். வாரத்தில் 2 நாள் துடைக்கிறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். நல்லா நீட்டாக துடைக்கும். இது வந்து $1000. இது வந்து இந்த ரகுலையெல்லாம் ஏறி கூட்டுறதெல்லாம், ரகுல இருக்க தூசியெல்லாம் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிடும். இந்த 2 சோஃபாவுக்கு நடுவில் ஒரு சைட் டேபிள் ஒன்று போட்டிருக்கோம். இதில் வந்து அலெக்ஸா, இது வந்து லைட்டு இதெல்லாம் இதோட கண்ட்ரோலில் இருக்கும். டிவியெல்லாம் சொன்னோம்னா இதை ஆன் பண்ணிடும். ஜன்னல்லாம் வந்து இந்த இதை ஓப்பன் பண்ணி விட்டோம்னா நல்லா வெளிச்சம் வரும். அதே நேரத்தில் இந்த செடியெல்லாம் வந்து நல்லா மரம் முளைக்கும் போது நல்லாயிருக்கும். இப்போ வந்து வின்டர்னால கொஞ்சம் காற்று போயிடுது. செடியெல்லாம் நல்லா க்ரீன் கலரில் இருக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து பின்பக்கம் எங்களுக்கு அந்த செடி வரைக்கும் எங்களோட ஏரியா தான் அது. இப்போ நம்ம ஏரியா கிச்சன் அங்கே போகலாம் வாங்க. கிச்சன் வந்து இங்கே வந்து இதுக்கு எய்த்தாப்பில் வந்து டைனிங் போட்டிருக்கோம். கிச்சனுக்கு எய்த்தாப்பில் இங்கே வந்து அடுப்பு வந்து கரண்ட் அடுப்பு தான். 5 அடுப்பு இருக்குது. இதில்
கரண்ட் அடுப்பு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறது. இங்கே வந்து சிம்னியில் வந்து லைட்டு ஃபேனு எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்து நான் ஸ்டோரேஜ் வந்து டப்பர்வேர் டப்பாவில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே கீழேலாம் பாத்திரம் இதெல்லாம் வச்சுருக்கோம். இங்கே வந்து மசாலா ஐட்டம்லாம் எனக்கு தாளிக்கிறதுக்கு டக்குன்னு எடுக்கிறதுக்காக இதில் வந்து கடுகு, இந்த 5 தட்டில் கடுகு, ஜீரகம், சோம்பு இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள், இது காஷ்மீர் சில்லி, இதெல்லாம் மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். இங்கே ஸ்பூனு கரண்டியெல்லாம் இதில் போட்டு வச்சுருக்கோம். அது டிவைடர் வாங்கி போட்டு இதில் ஸ்பூனு கரண்டியெல்லாம் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இந்த சைடு இதில் வந்து இது வந்து பருப்பு கொட்டி வைக்கிறோம். 6 பருப்பு கொட்டி வச்சுக்கலாம் இந்த டிஸ்பென்சரில். இதில் வந்து இப்படி சுற்றிக்கலாம். இப்படி சுற்றி விட்டு நம்ம வேணுங்கிற பருப்பை இதில் அமுக்கணும். இப்படி எடுத்துக்கலாம். எடுத்து நம்ம வேணுங்கிறத எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரைஸ் டிஸ்பென்சர். இதில் வந்து ரைஸ் போடுறது. இதை அமுக்கணும்னா உங்களுக்கு ரைஸ் வரும். இதை வந்து எடுத்து தேவையானதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு ப்ரௌன் ரைஸ் தான் சாப்பிட்டுட்ருக்கோம். அது மாதிரி இங்கே வந்து நிறைய ஜீரகம், சோம்பு, மிளகு ஐட்டங்கள்லாம் இதில் கொட்டி வச்சுருக்கேன். இதெல்லாம் மாவு ஐட்டங்கள். அதுமாதிரி இந்த இதில் இந்த கிளாஸ் ஐட்டங்கள், கத்தி ஸ்டாண்டு, இதில் இந்த பக்கமும் பலசரக்கு சாமான்கள். இங்கே வந்து மைக்ரோ ஓவன். இது வந்து அவன் கேக்கெல்லாம் பேக் பண்ணுறது. கேக்கு, சிக்கன், கிரில் சிக்கன் இதெல்லாம் இங்கே போட்டுக்கலாம். அதுக்கு கீழே வந்து நாங்கள் கேக்குக்கு உரிய ஜாமான்கள் இதெல்லாம் இங்கே வச்சுருக்கோம். இந்த அவனுக்குள்ள ஜாமான். இப்போ அவன் அங்கே இருக்கிறதுனால அவன் பக்கத்துலேயே இந்த மாதிரி கிளாஸ் ஐட்டம் இதெல்லாம் வந்து அவனில் வைக்கிறது இதெல்லாம் இங்கே வச்சுருக்கோம். அதில் பக்கத்தில் எடுக்கிறது வசதி. கீழே அப்புறம் பாத்திரங்கள் வச்சுருக்கோம். ஃப்ரிட்ஜில் வந்து நான் வந்து எப்படி ஜாமான்லாம் வச்சுக்கிட்டு சொல்கிறேன். இது வந்து டபுள் டோர் ஃப்ரிட்ஜு. நிறைய ஜாமான்லாம் கொள்ளும். இந்த மாதிரி டப்பர்வேர் டப்பா வந்து அமேசானில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினோம். பெருசு சின்னது எல்லாமே ஒரு இந்த சைஸ் எல்லாமே ஒரு 32 டப்பா வந்துச்சு. எல்லாத்துலேயும் 6 டப்பா. அதுதான் வாங்கி அதில் எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கோம். இப்போ முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, இதில் வந்து இஞ்சி பூண்டு, இந்த பக்கம் பூரா ஜாமான் வச்சுருக்கேன். இதில் வந்து அடமாவு. அதுக்கப்புறம் உங்களுக்கு காய்கறிகள், கேப்சிகம். இது வந்து இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். பாக்கு ஐட்டங்கள், சீவல் பாக்கு இதெல்லாம் வந்து என் பேத்திக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து இந்த குல்கந்து இதெல்லாம் அங்கே வாங்கிட்டு வந்து, குல்கந்து, அன்னி பாக்கு இதெல்லாம் வெத்தலை வாங்கிட்டு வந்து வச்சு கொடுத்தோம்னா என் பேத்தி பேரெல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. அதுக்காக எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம். இதில் வந்து வெள்ளை பாகு காய்ச்சி வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து இது வந்து இந்த முளைக்கட்டிய பயிறு. இதுக்கு வந்து நம்ம எப்படி போடணும்னா அந்த முளை கட்டிட்டு இதுமாரி டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சோம்னாக்கும் நல்லா 1 வாரம் 10 நாளைக்கு அப்படியே இருக்கும். எல்லாமே டப்பர்வேரில் போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பால். இங்கே பால் வந்து 5 லிட்டர் கேனில் தான் கிடைக்கும். இதுமாதிரி தயிரும் காஸ்கோவில் பெரிய டப்பா வரும். இது பால், தயிர். இது வந்து புளிக்குழம்பு, தக்காளி சட்னி. இங்கே வந்து காய்கறிகள்லாம் இந்த 2 ட்ரா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து காய்கறி பூரா பீன்ஸு, காலிஃப்ளவர் இதெல்லாம் வச்சுருக்கோம். இதில் வந்து ஃப்ரூட்ஸு கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி இது வந்து எலுமிச்சம்பழம் வந்து நல்ல பெருசாக கிடைக்கும். அதுக்கப்புறம் ஆரஞ்சு, ஆப்பிள் இதெல்லாம் கொஞ்சம் வாங்கணும். இந்த இலையெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி தான். கொஞ்சம் பொங்கலப்போ வாங்கினது அது ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். இந்த பக்கம் ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள், யோகர்ட்டு, பேரம்பேத்திங்க ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க இந்த பாக்கெட்டில். ஸ்வீட்டு. இது வந்து பட்டர் வந்து இந்த மாதிரி பெரிய பாக்கெட்டாக கிடைக்கும். இதை வாங்கி நாங்கள் உருக்கிக்கிறோம். இதெல்லாம் உங்கள் பீஸா, பர்கருக்கு வச்சு சாப்பிட்றது. இது எலுமிச்சங்காய் ஊறுகாய் போட்டு வச்சுருக்கேன். இந்த சைடு வந்து ஏலக்காய், இந்த பூச்சி வர ஐட்டம்லாம் கொஞ்சம் இதில் வச்சுக்கிறது. நடக்கலை பருப்பு கொட்டி வச்சுட்டு மிச்சம். அதுக்கப்புறம் இங்கிட்ட கொஞ்சம் பாக்கு ஐட்டங்கள். இதெல்லாம் வந்து சாஸு, இந்த மாதிரி மயோனிஸ் இதெல்லாம். இது வந்து ஃப்ரீசரில் வந்து இதில் வந்து ஐஸ் கட்டிக்கு ஒரு பட்டன் இருக்குங்க. இதை வந்து அமுக்கணும்னா ஐஸ் கட்டி அவசரத்துக்கு வேணும்னா டக்குன்னு ஐஸ் கட்டி நிறைய விழுகும். நிறைய பீஸ் இந்த இது ஃப்ரோசன் ஐட்டம் பூரா தேங்காய் பூ, இதெல்லாம் தேங்காய் பூவெல்லாம் இங்கே கிடைக்கும்.
இது மாதிரி தக்காளி வந்து அவசரத்துக்கு நம்மளுக்கு தக்காளி காலி ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி டப்பாவில் நறுக்கி போட்டு வச்சுக்கிட்டோம்னா அது பாட்டுக்கு இருக்கும். ஒரு வாரம், ஒரு மாதம், 2 மாதத்துக்கு கூட அப்படியே இருக்கும். அவசரத்துக்கு 4 பீஸ் எடுத்துக்கலாம். எடுத்து ரசத்துக்கு இதுக்குள்ள போட்டுக்கலாம். இதெல்லாம் நான் ஊர்லேருந்து கொண்டு வந்த சத்து மாவு, மல்லித்தூள், இது வந்து இட்லி பொடி நிறைய எடுத்து வந்தேன். ஒரு பாக்கெட் காலி ஆயிடுச்சு. மிளகாய்த்தூள், அரிசி மாவு இதெல்லாம் இங்கே வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த கடலை மாவு, இது வந்து பாசிப்பயிறு உருண்டை மாவு, இதெல்லாம் அங்கேருந்து அரைச்சி கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து எல்லாம் மாவு ஐட்டங்கள் தான். இது வந்து நான்வெஜ் ஐட்டம். இந்த பக்கம் பூரா நான்வெஜ் ஐட்டம் வச்சுருக்கேன். இங்கே வந்து மட்டன்லாம் வந்து இந்த மாதிரி பேக் பண்ணியே வரும். இதை வாங்கி நம்ம கட் பண்ணி குழம்புல வச்சுக்கிறதுக்கு. அதுலேயும் இந்த மாவு ஐட்டம்லாம் வச்சுருக்கேன். மீன் இதெல்லாம் வந்து இந்த பக்கம் வச்சுருக்கோம். தனித்தனியாக எல்லாத்தையும் வச்சுருக்கேன். அவ்வளோதான். ஃப்ரிட்ஜு வந்து நிறைய ஸ்டோரேஜ் கொள்ளும். இந்த பக்கம் மாவு அரைச்சி வச்சுருக்கேன். இட்லி மாவு, இது வந்து இட்லி மாவு அரைச்சி வச்சுருக்கேன். இங்கே புளிக்காது, அதனால் அவனில் வச்சு ஹீட் பண்ணி இது ஒரு சட்டி மாவு எடுத்து வச்சுருக்கேன். உள்ளே இங்கே கூலாக இருக்கிறதுனால மாவு புளிக்காது. அதனால் நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி சொல்கிறேன். இதை அவனில் வந்து இதுக்குள்ளே தூக்கி வச்சிட்டிங்கன்னா நல்லா பொங்கி வந்துடும். இப்போ நான் இது வந்து மத்தியானம் ஆட்டி வச்சேன். இது ஒரு சட்டி உள்ளே வச்சுருக்கேன் நாளைக்கு எடுக்கிறதுக்கு. நாளைக்கு காலையில் எடுக்கும்போது நல்லா பொங்கி ஃபுல்லாக வந்துடும். இந்த லைட்டு போட்டு வச்சிட்டோம்னா பொங்கி வந்துடும். மற்றதெல்லாம் ஆன் பண்ணக்கூடாது. இது வந்து ஸ்டோரேஜ் ஏரியா. இங்கே வந்து கிரைண்டர், மிக்சி இங்கே வச்சு அரைச்சிக்கிறது. நம்ம ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தது கிரைண்டர், மிக்சி எல்லாம் இங்கே உள்ளது. இது வாழைப்பழம் வைக்கிற ஸ்டாண்டு. அப்புறம் இங்கே ஃப்ரூட்ஸும் கொஞ்சம், இது வந்து எங்கள் குலதெய்வம். இங்கே தனியாக அதுக்கு விளக்கேற்றி வச்சுருக்குது. இங்கே ஃப்ரூட் ஸ்டாண்டு, ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். இது வந்து பேண்ட்ரி, பலசரக்கு ஐட்டம்லாம் இதில் வச்சுருக்கோம் இந்த ரூமில். இங்கே வந்து இதெல்லாம் பருப்பெல்லாம் இதில் போட்டு வச்சுருக்கேன் இந்த டப்பாவில். இது வந்து நம்மளுக்கு தெரியும் பார்த்த உடனே எது இருக்குன்னு. இல்லைன்னா நம்ம கவரில் போட்டு மூடி வச்சிட்டோம்னா எது எங்கெங்கே இருக்குன்னு தெரியாதனால இதில் போட்டு வச்சிட்டோம்னா நம்ம பழிச்சுன்னு பார்த்துக்கலாம். இது கவுனி அரிசி மாவு, ராகி மாவு, மாப்பிள சம்பா அரிசி மாவு, இதெல்லாம் நான் ஊர்லேருந்து அரைச்சி கொண்டு வந்தேன். இங்கே கோகனட் ஆயில். இங்கே வந்து பெரிய பெரிய காஸ்கோவில் பெரிய பெரிய டப்பாவெலாம் கிடைக்கும். அது மாதிரி வச்சுருக்கோம். இங்கே பூரா பலசரக்கு ஐட்டங்கள். இது பூரா மாவு ஐட்டம். இங்கே உள்ள மாவு, கடலை மாவு, அரிசி மாவு, இந்த ஐட்டங்கள் எல்லாமே இங்கே கிடைக்கும். இது சேமியா, பலசரக்கு, சிறுதானியங்களும் இங்கே நல்லா கிடைக்குது. நான் மாவெல்லாம் அரைச்சி கொண்டு வந்தேன், ஆனால் இங்கேயும் நல்லா கிடைக்குது. இது வந்து சாமை, இது திணை, இது கேழ்வரகு. இன்னும் 2-3 ஐட்டம் எடுத்து யூஸ் பண்ணிட்டேன். அது மாதிரி இது பருப்பு ஐட்டங்கள்லாம் இங்கே வச்சுருக்கேன். மேலே வந்து இந்த இது எக்ஸ்ட்ரா உள்ள தப்பாக்கி, இங்கே வந்து டிஷ்யூ பேப்பர், இந்த மாதிரி ஐட்டம்லாம் இங்கே வச்சுருக்கோம். அரிசி இங்கே டப்பாவில் கொட்டி வச்சுருக்கேன். ஆயில், கடலை எண்ணெய், நல்ல ரீஃபைண்ட் கடலை எண்ணெய், நல்ல 10 லிட்டர் கேன்லேயே இங்கே கிடைக்கும் காஸ்கோவில். அதை மொத்தமாக வாங்கி நாங்கள் கேனில், இந்த மாதிரி கேனில் ஊற்றி வச்சுக்கிடுவோம். இதே நல்லெண்ணெய் தான் வாங்குவோம். இது இதே நல்லெண்ணெய், இது ஆலிவ் ஆயில். அதுக்கப்புறம் அந்த கேன்லாம் கடலை எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இது வினிகர், ஆப்பிள் சைடர் வினிகர். அதுக்கப்புறம் அந்த பக்கம் வந்து கொஞ்சம் மாவு ஐட்டங்கள்லாம் வச்சுருக்கேன். இங்கே வந்து கொஞ்சம் ஹாட் பாக்ஸ், இதெல்லாம் எப்போயாவது கெஸ்ட்டெல்லாம் வந்தால் யூஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஹாட் பாக்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருவோம். அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே வந்து நான் இந்தியாவிலேருந்து வாங்கிட்ட பாக்கு ஐட்டங்கள். இது பூரா இந்தியாவில் வந்து என் பேத்தி பேரண்ட்லாம் பிடிக்கும் இந்த அன்னி பாக்கு. அதுக்கப்புறம் இந்த பாக்குகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால இதெல்லாம் இங்கே வச்சுருக்கோம். இஞ்சி மிட்டாய். நான் அந்த செல்ஃபில் ஜாமான் வைக்கல. நிறைய ஸ்டோரேஜுக்கு வந்து நிறைய செல்ஃப் வச்சுருக்காங்க. ஒரு கார்னர் என் பேத்திக்கு பிடிச்ச இடம். இது வந்து அவள் வந்து இதை காஃபி கார்னராக யூஸ் பண்ணணுன்ட்டு இந்த காஃபி மேக்கர் இங்கே வச்சுருக்கோம். இங்கே வந்து காஃபி தூள் நிறைய வெரைட்டியாக கிடைக்கும். அதாவது இட்டாலியன் காஃபி, ரஷ்யன் காஃபின்ட்டு இந்த தூள் தான் வாங்கி வச்சுருக்கோம். இது வந்து டிகாஷன் போடுற தூள். இதை ஒரு 4 ஸ்பூன் போட்டு கொஞ்சம் வெந்நீர் போட்டோம்னா டிகாஷன் இறங்கிடும். அப்புறம் பால் வேணுங்கிறோ ஊற்றிக்கிறவாங்க. எங்கள் பையன்லாம் பிளாக் காஃபி பிடிப்பான். பிளாக் டீ, பிளாக் காஃபி அதில் போட்டுக்கலாம். இது வந்து பிரெட் டோஸ்டர். இது வந்து ஏர் ஃப்ரையர். ஏர் ஃப்ரையரில் வந்து நம்ம ஆயில் ரொம்ப இல்லாமல்
மீன் சிக்கன்லாம் இதில் வந்து ரோஸ்ட் பண்ணலாம். ப்ரெட் ரோஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரி இது ஐட்டம்லாம். இது வந்து ஹீட் இது வெந்நீர் போடுறது கெட்டில் டக்குன்னு 2 நிமிஷத்தில் போட்டுடலாம். இங்கே வந்து எங்கள் பேரம்பேத்திகளுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம் இதெல்லாம் கடலை மிட்டாய் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து முறுக்கு கொஞ்சம் செஞ்சு இதுதான் அந்த நட்ஸு நான் இதில் வீடியோவில் போட்டிருக்கேன். இது நட்ஸ் உருண்டை அது பேன் கேக்கு இதெல்லாம் அவங்க ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிற ஐட்டங்கள். மேலே வந்து ஆல்மண்ட் பால். இங்கே வந்து கீழேயும் ட்ராலாக இருக்குது. இது செல்ஃப் இருக்குது. இதில் வந்து இந்த கொஞ்சம் பெரிய கிளாஸ் ஐட்டம்லாம் செட்டு இது அப்படியே இங்கே வச்சுருக்கோம். இந்த ட்ராவில் வந்து இந்தியாவிலேருந்து வேண்டிய மெடிசன்ஸ் அவசரத்துக்கு எடுக்கிறதுக்காக மெடிசன்ஸ் எல்லாம் இதில் போட்டு வச்சுருக்கோம் அவசரத்துக்கு எடுத்துக்கிறதுக்கு. இது வந்து இந்த கேண்டில் வந்து காஃபி கேண்டில். என் பேத்திக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதை வந்து ஏற்றி வச்சோம்னா கிச்சன் ஃபுல்லாக காஃபி ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும். சூப்பராக இருக்கும் அந்த வாசனை. இங்கே வந்து குடிக்கிற தண்ணி எங்களுக்கு வந்து அக்வா வாட்டர். கீழே வந்து அக்வா வாட்ரு போட்டிருக்காங்க. கீழே நம்ம இந்தியாவில் மாதிரி அக்வா வாட்ரு இந்த இடத்துல அக்வா இது கீழே வச்சுட்டாங்க. அதுலேருந்து தண்ணி ஃபில்டர் ஆகி இதில் வரும். இதில் வந்து நம்ம குடிக்கிறதுக்கு குடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து இந்த பக்கம் திருவினா வெந்நீர் வரும், இந்த பக்கம் திருவினா பச்சை தண்ணி வரும். நம்ம பாத்திரம் வளர்க்கும்போது இங்கே ரொம்ப குளிர்னால வெந்நீர் திறந்து வச்சுட்டு பாத்திரம்லாம் வைக்கலாம். இது வந்து ஹேண்ட் வாஷ். இதை அமுக்கணும்னா லிக்விட் வரும், நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம். இதுக்கு கீழே வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த விளக்குற ப்ரஷ்ஷு இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு சின்னதாக. இது டிஷ்வாஷர். வந்து பாத்திரம்லாம் கொஞ்சம் அடுக்கி வச்சுட்டு நைட்டில் போட்டு விட்டுட்டு கை படுத்தணும். அது பாட்டுக்கு ஓடிட்டு 1 hour ஆகும். ஓடிட்டு ஆஃப் ஆகிடும். இது மாதிரி 2 ஸ்டீல் இருக்குது. இங்கேருந்து லிக்விட் போடணும். லிக்விட் போட்டு இதை மூடிட்டோம்னா வந்து இந்த பட்டனை ஆன் பண்ணோம்னா பாத்திரம்லாம் நல்லா நீட்டாக கழுவி ட்ரை ஆக்கிடும். நல்லா ட்ரை ஆக்கிடும். இங்கே வந்து ட்ரை ஆக்கினா தான் இல்லை உள்ளேலாம் வைக்க முடியும் பாத்திரம்லாம். ஏன்னா எல்லாமே உட்டுலேயே போட்டிருக்கிறதுனால. இப்போ இந்த ஃப்ளோரும் உட்டு ஃப்ளோர் தான், அதனால் ஃபுல்லாக ரக்கு போட்டோம். தண்ணி பட்டுச்சுன்னா ஒரு மாதிரி இதாகிடும். அதனால் ஃபுல்லாக இது ரக்கு போட்டோம். அவ்வளோதான் கிச்சன் ஐட்டம். இப்போ நம்ம டைனிங் ஹால் போவோம். டைனிங் ஹாலில் வந்து இது 8 பேர் உட்கார டேபிள். இப்போ நாங்கள் 6 சேர் போட்டிருக்கோம். நடுவில் ஒரு லீஃப் கொடுத்துருக்காங்க. இது அந்த கீழே பட்டன் இருக்கும், அதை எடுத்துட்டு அந்த லீஃப் கெஸ்டெல்லாம் வந்தாங்கன்னா அதை போட்டோம்னா 8 பேர் உட்காந்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம இங்கே ஒரு ஜன்னல் இங்கே வந்து வெளியில் பார்க்குற மாதிரி இங்கே ஜன்னல் நல்ல வெளிச்சமாக இருக்கும். அப்படியே இங்கே போனோம்னா பின்பக்கம் பேக் டோர். பேக்கில் வந்து ஒரு கிளாஸ் டோர் இருக்குது. அதில் வந்து ஸ்க்ரீன் போட்டிருக்கோம். இங்கே வந்து கிளாஸ் டோரு. மைலோ ஓடு அந்த பக்கம் போ. இவன் எப்போ கதவு திறப்பான்னு இருப்பாங்க மைலோ. ஓடுறதுக்கு வசதியாக இந்த மைலோவை கூப்பிடுங்க. டைனிங் வந்து நீளமாக இருக்கிறதுனால நாங்கள் ஒரு நீளமாக ஒரு சாண்டில் ஏற்பட்டுருக்கோம். நல்லா வெளிச்சமாக இருக்கும் சாப்பிடும்போது. அப்படியே வந்தோம்னா பின்பக்கம் பேக் டோர் வந்து கிளாஸ் டோர் போட்டிருக்காங்க. கிளாஸ் டோருக்கு பின்னாடி இதை மட்டும் நம்ம திறந்து வச்சோன்னா நல்லா காற்று வரும் வெயில் காலத்தில். இது வந்து வலை வந்து பூச்சியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக வலையும் போட்டிருக்காங்க. இதையும் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பின் பக்கம் போவோம். இது வந்து ரொம்ப எங்களுக்கு பிடிச்ச ஏரியா. வெயில் காலத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கும். சேரெல்லாம் போட்டு உட்காந்தோம்னா. இந்த ஸ்டாண்டு வந்து துணி காய்கறி ஸ்டாண்டு. இப்படியே வந்து எல்லாருமே இங்கே பின்னாடி பின்பக்கம் இவ்வளோ தூரம் இருக்கும் கேப்பு. இது வந்து இந்த மரம்லாம் வந்து நல்ல இலை இருக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ கொஞ்சம் வின்டர் சீசன்னால் கொஞ்சம் காஞ்சி போயிடுது. நாங்கள் வந்தப்போ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுவும் எடுத்து வச்சுருக்கேன். நான் அதையும் சேர்த்து இதோட போடுறேன் உங்களுக்கு. இது வந்து எங்கள் பையனுக்கு ஃபுட்பாலுக்காக ஒரு இது போட்டு வச்சுருக்கோம். அதை போட்டு வச்சுருக்கோம். இன்னும் நாங்கள் வந்து காம்பவுண்ட்லாம் போடலை. இந்த ஏரியா வரைக்கும் எங்களோட இடம். இங்கேருந்து அந்த ஏரியா வரைக்கும் இது ஃபுல்லாக காம்பவுண்ட் போட்டு வின்டர் முடிஞ்ச உடனே பிப்ரவரி மாதம் கொஞ்சம் செடியெல்லாம் வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். அப்போ தான் வந்து செடியெல்லாம் நல்லா வரும். இப்போ வச்சோம்னா எல்லாம் வாடி போயிடும். அதனால் இங்கே வந்து
ஃபுல்லாக சிமெண்ட்டை போட்டோம் இந்த இடத்துல. பின்னாடி கொஞ்ச நாள் கழித்து இதில் வந்து கிளாஸ் டோர் போட்டு அடைச்சிட்டு இங்கே ஒரு சோஃபா செட்டெல்லாம் போட்டுக்கலாம் அப்படின்னு எங்கள் பையன் சொல்லியிருக்காங்க. நம்மளால் அதெல்லாம் செய்யணும். இந்த பனிக்காலம் முடிஞ்சோடனே வெயில் காலம் வந்தோடனே தான் அதெல்லாம் செய்யணும். இங்கே போட்டோம்னா இங்கே உட்காந்துட்டு நம்ம செடி மரம்லாம் பார்த்தோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். அந்த வியூ வந்து ரொம்ப அழகாக இருக்கும். பின்னாடி கேமரா வச்சுருக்கோம். இதில் செல்லில் கனெக்ட் ஆகிருக்கு. இது நம்ம எங்கே போனாலும் வெளியில் போனாலும் அது நம்ம கேமராலே பார்த்துக்கலாம். பின்னாடி முன்னாடி எல்லா இடத்துலையும் கேமரா செட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே லைட்டு ஃபோக்கஸ் லைட்லாம் போட்டிருக்கோம். கேஸ் அடுப்பு வச்சு இங்கே இதெல்லாம் சிக்கன் இதெல்லாம் வந்து அடுப்பில் வந்து தந்தூரி எல்லாம் போடுறோன்னா இங்கே வச்சு போட்டுருக்கோம். இந்த இடம் ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ அப்படியே சைடில் போவோம். இங்கே ஒரு சைடில் ஃபோக்கஸ் லைட் போட்டிருக்கோம். கேமராவும் இருக்குது. அப்படியே வந்தோம்னா இங்கே பூரா குப்பை தொட்டி இதெல்லாம் இங்கே வச்சுருக்கோம் சைடில். அவங்க வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து குப்பை ட்ரை குப்பையும் இந்த ஈரமாக இருக்க குப்பையும் எடுத்துக்கிடுவாங்க. 2 தொட்டி எல்லார் வீட்லேயும் அவங்களே வச்சுட்டு போயிருக்காங்க. இங்கே வந்து முன்னாடி செடியெல்லாம் வச்சுருக்கோம். இந்த செடியெல்லாம் கொஞ்சம் வாடலை. மற்ற இதில் ரோஸ் எல்லாம் வந்து நிறைய வாடிக்கும். அதனால் இப்போ வைக்கல. நாங்கள் இங்கே தான் தண்ணி ஊற்றுறதுக்கா செடிக்கு டிவி படம் போட்டு இங்கே ஸ்ப்ரிங்க்லிங் வச்சுருக்கோம். இது வந்து கார் பார்க்கிங். கார் பார்க்கிங் வந்து நம்ம செல்லுலேயே ரிமோட்லேயே ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படியே மேலே போயிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து காரை எடுத்துட்டு செல்லுலேயே ஆஃப் பண்ணிக்கலாம். வெளியே ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்லாம் போட்டு அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு வச்சுட்டு போவோம். இங்கே 2 லைட் பொங்கல் அதான் பொங்கல் வச்சோம். இது காலிங் பெல்லு அடித்தோம்னா இந்த கேமராவில் டிவியிலே பார்த்துக்கலாம். யார் வந்துருக்கான்றதை டிவியில் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி இது வந்து நம்பர் லாக்கு. இந்த நம்பரு ஆன் பண்ணிக்கலாம். அல்லது இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டும் வச்சுக்கிட்டோம்னா கதவு திறந்துடும். கதவை திறந்து நம்ம இப்போ என்ட்ரன்ஸில் உள்ளே போகிறோம். வெளியில் போனால் ரொம்ப குளிர், கையெல்லாம் விரைச்சிருச்சு. இப்போ வந்து நாங்கள் வந்து மாடிக்கு போய் பார்ப்போம். இந்த வறண்டாலேருந்து அப்படியே என்ட்ரன்ஸ்லேருந்து வறண்டாவில் சைடில் மாடிப்படி. இங்கே மாடியிலேயே ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. நான் அப்புறம் காமிக்கிறேன். இது வந்து எங்களுக்கு உள்ள ரூம். இது ஒரு நடப்பாதை. இங்கே வந்து கோட் ஸ்டாண்டு இதெல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறது. இது வந்து கோட் போடுறது. இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. கீழே வந்து எங்களுக்கு ஒரு பெட்ரூம். இது வந்து எங்கள் பெட்ரூமு. இதுலேருந்து இந்த சைடு வியூ பார்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த செடியெல்லாம் முளைச்சிருக்கும் போது பார்க்கும்போது நல்லா கலர்லாம் அழகாக இருக்கும். ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு கலரில் இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹலோ நோ இறங்கிட்டியா? வா இங்கே வா. அப்படியே வந்தோம்னா இங்கே ஒரு எங்கள் ட்ரெஸ் வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அங்கிட்ட ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் போட்டுருக்கோம். இது ஒரு ட்ரெஸ் வைக்கிற ரூமு. இது வந்து பாத்ரூம். இது வந்து இங்கே கீழே உள்ள ரூமுக்குள்ளே பாத்ரூம், டாய்லெட். இங்கே வந்து குளிக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் டோர் போட்டிருக்காங்க. திறந்துட்டு உள்ள ஷவர் இருக்குது. நம்ம வெளியில் தண்ணி தெளிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த கிளாஸ் டோர் போட்டிருக்காங்க. இந்த பக்கம் டாய்லெட், இந்த பக்கம் வாஷ் பேஷன் இருக்குது. இப்போ இங்கேருந்து வெளியில் வந்தோம்னா இப்போ இந்த டோரு இதெல்லாம் நாங்களே போட்டுக்கிட்டோம். இந்த டோருக்கெல்லாம் லாக் போட்டுக்கிட்டோம். இப்போ இது வந்து கராஜு. அந்த வெளியில் பார்த்தோம்னா அதோட இது இங்கே வந்து உள்ளே வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக லைட் எரியும். நம்ம உள்ளே கால் வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக லைட் எரியும். இப்போ கராஜ் டோர் வந்து அங்கே ஒரு பட்டன் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணோம்னா அந்த பட்டனை அமுக்கணும்னா கராஜ் வந்து அப்படியே ஓப்பன் பண்ணிக்கிறோம்.
இது வந்து கார் நிறுத்திட்டு நாங்கள் இப்போ ஜாமான்லாம் அந்த வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்ததுனால கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இன்னும் எடுத்து வைக்காமல் இருக்குது. அதெல்லாம் இங்கே கிடக்கு. டிவி வாங்கின அட்டைப்பெட்டி எல்லாம் இங்கே போட்டு வச்சுக்கோம். அதெல்லாம் தூக்கி போடுறோம். எங்கள் பையன் வந்து புது கார் வாங்கினாங்க. எங்கள் பேரம்பேத்தியெல்லாம் டெஸ்ட்லா வாங்கிட்டு அவங்களுக்காக அவங்க விருப்பத்துக்காக டெஸ்ட்லா கார் வாங்கினா. இதில் வந்து 2 கார் நிறுத்தலாம். நல்லா இந்த கார் நான் கொஞ்சம் ஓரமாக போட்டு இந்த ஜாமான்லாம் கொஞ்சம் எடுத்தோம்னா 2 கார் நிறுத்தலாம். இப்போ நான் வந்து இதை வந்து டோர் க்ளோஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி பட்டன் எப்படி அமுக்கிட்டோம்னா அங்கே வந்து டோர் வந்து அப்படியே ஷட்டர் மாதிரி அப்படியே வந்து லாக் ஆகும். மாடியில் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் 5 ரூம் இருக்குது. அதை போய் பார்க்கலாம். இப்போ மாடி ஏறி வந்தோடனே மாஸ்டர் பெட்ரூமு. இது வந்து பெரிய ரூமாக இருக்கும். இதில் 2 கட்டில் போட்டுக்கலாம். இங்கே வந்து ஒரு கட்டில் போட்டிருக்கோம். இந்த ஒயிட்டு பேக்ரவுண்ட்லேயே ஒரு கட்டில் போட்டிருக்கோம். இங்கே வியூ வந்து நல்லா வெளியில் பார்க்கலாம். ரோட் சைடு யார் வீட்டுக்குள்ளே வராங்கன்றத நம்ம பார்த்துக்கலாம். அங்கே வந்து சைட் டேபிள் 2 கட்டிலுக்கு மேட்சாக அந்த சைட் டேபிள் போட்டிருக்கோம். இது வந்து கீழே வந்து என்ட்ரன்ஸ் வியூ. இந்த பக்கம் இதை நம்ம ஃபுல்லாகவே திறந்து வச்சுக்கலாம். இங்கே வந்து கண்ணாடியும் பின்னாடி அதுக்கு பின்னாடி வலை வேற போட்டிருக்கு. இதை நம்ம எடுத்து விட்டு ஸ்க்ரீன் நைட்டில் ஸ்க்ரீன் எடுத்து விட்டுக்கலாம். ஃபேனு எடுத்துச்சுன்னா ஃபேன் போட்டுக்கலாம். ஹீட்டர் ஃபேனு எல்லாமே இங்கே வச்சுருக்கோம். குளிரும்போது ஹீட்டர் போட்டுக்கிறது. இங்கே ரூம்லேயே ஹீட்டர் இருக்குது. மேலெல்லாம் இந்த ஹீட்டரோட வந்து இங்கே வந்து மாஸ்டர் பெட்ரூமில் ஒரு பாத்ரூம் இருக்குது. இது வந்து பெருசு பெரிய பாத்ரூம். இதில் வந்து 2 வாஷ் பேஷன் இருக்கும். இதுக்கப்புறம் இங்கே ஒரு பாத் டப்பு, இங்கிட்டு டாய்லெட்டு. இங்கேயும் ஒரு கிளாஸ் ரூமு. இதுக்குள்ள நம்ம வந்து குளிக்கிறதுக்கு வந்து கிளாஸ் டோர் போட்டு ஷவர் போட்டுருக்கு. இங்கே வந்து ஒரு ட்ரெஸ்ஸர். இங்கேயும் ஒரு அலெக்ஸா இருக்கும். கீழே லைட் எல்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா அலெக்ஸா சொன்னோம்னா ஆஃப் பண்ணிடுவோம். எல்லாமே அதில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரெஸ்ஸரில் வந்து இதெல்லாம் எங்கள் பையன் நம்ம பேரண்ட் பண்ணிடலாம். இதில் வச்சுருக்கோம். வந்து ட்ரெடிஷ்னல் வேஸ்டி கிளாஸ் செட்டு. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்தோடனே லைட் எரியும் ஆட்டோமேட்டிக்காக. இது வந்து எங்கள் பையனோட ரூமு. இதில் வந்து அவனோட ட்ரெஸ் எல்லாம் இருக்குது. மேலேயும் செல்ஃப் இருக்குது. இதிலையும் வந்து துணியெல்லாம் மடிச்சு வச்சுக்கலாம். இங்கே ஹேங்கர் பண்ணிக்கலாம். சுற்றி ஹேங்கர் பண்ணிக்கலாம். இது நல்லா பெரிய ரூமாக இருக்கும். அதாவது 10க்கு 8 ரூம் மாதிரி பெரிய ரூம். நம்ம வெளியில் வந்தோடனே அந்த லைட் வந்து ஆஃப் ஆகிடும். அது மாதிரி இங்கே ஒரு ட்ரெஸ்ஸர் இது ஒன்று இருக்குது. இங்கே வந்து என் மருமகளுக்கு துணியெல்லாம் வச்சுக்குவாங்க. இப்போ அப்படியே வெளியில் போவோம். இங்கே இந்த மாஸ்டர் பெட்ரூம் கேட் அந்த மயிலோட ட்ரீ. இதில் ஏறி விளையாடுவாங்க. இங்கே வந்து படுத்துக்குவோம். இதுக்குள்ளே படுத்துக்குவோம். இது வந்து அவனுக்கு சாப்பாடு வைக்கிற மிஷின். அதில் பட்டன் அமுக்கணும்னா கீழே வந்து அவனோட சாப்பாடு வரும். தண்ணி அவன் இங்கே பக்கத்துலேயே படுத்துருவாங்க. இது வந்து எங்கள் பையனோட ஆஃபீஸ் ரூம். அவன் வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருக்கான். இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் டேபிள். அவனுக்கு லேப்டாப் கம்ப்யூட்டர் எல்லாம் வச்சுருக்காங்க. இது மாதிரி ஒரு போர்டு. அங்கே வந்து புக்ஸ் இருக்குது. அங்கே பிரிண்டர் ஒன்று வச்சுருக்கோம். பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னா அதில் எடுத்துக்காது. இங்கே ஒரு இது இருக்குது கிளாஸட். வெளியில் வந்தாச்சு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு பாத்தி. இப்படியே நடந்து போனோம்னா இந்த பக்கம் வரிசைக்கு 3 ரூம் இருக்கும். இதில் வந்து இப்போ இந்த ரூம் வந்து இது நடுவில் இருக்குது. அது எங்கள் பேரன் ரூமும் அந்த பக்கம் இருக்கிறது எங்கள் பேத்தி வருது. இது வந்து கேம் ரூம். இதில் வந்து பில்லியர்ட்ஸ்
டேபிள் டென்னிஸ் விளையாடுறது இந்த மாதிரி போட்டிருக்கோம். இதை எடுத்துகிட்டு இந்த போர்டை எடுத்துட்டோம்னா இதுக்கு அடியில் வந்து பில்லியர்ட்ஸ் விளையாடலாம். இந்த இதில் கீழே இது வந்து பில்லியர்ட்ஸ் விளையாடலாம். இதை எடுத்து கீழே வச்சுட்டு பில்லியர்ட்ஸ் கம்பி போட்டுறதையும் எடுத்து இங்கே வந்து பேத்தி பேரன் 2 பேரும் பியானோ கிளாஸ் போயிட்டுருக்காங்க. இங்கே ஆன்லைன் கிளாஸ் இங்கே 2 கிளாஸ் இருக்குது. அதில் வந்து இந்த விளையாட்டு பொருட்கள் இதெல்லாம் வச்சுருக்காங்க பேரன். அதுமாதிரி இங்கே வந்து ஜன்னலில் வந்து நம்ம வந்து வெளியில் பார்க்கலாம். பின்பக்கம் நம்ம வீட்டோட பின்பக்கம் இந்த ஜன்னல் வந்து தெரியும். இங்கே வந்து பெரிய ஜன்னல் 3 ஜன்னல் போட்டுருக்காங்க. நல்லா எல்லாத்தையும் திறந்துட்டோம்னா நல்லா வெளிச்சமாகும். நைட்டில் எல்லாம் படுக்க வரும்போது இங்கே வந்து கொஞ்சம் நேரம் டேபிள் டென்னிஸ் பில்லியர்ட்ஸ் எல்லாம் விளையாண்டுட்டு வீட்டுக்கு படுக்கிறோம். வெளியில் வந்தாச்சு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு பார்த்து இங்கே நடந்து போனோம்னா இந்த பக்கம் வரிசைக்கு 3 ரூம் இருக்கும். இதில் வந்து இப்போ இந்த ரூம் வந்து இது நடுவில் இருக்குது. அது எங்கள் பேரன் ரூமும் அந்த பக்கம் இருக்கிறது எங்கள் பேத்தி வருது. இது வந்து கேம் ரூம். இதில் வந்து பில்லியர்ட்ஸ் டேபிள் டென்னிஸ் விளையாடுறது இந்த மாதிரி போட்டிருக்கோம். இதை எடுத்துகிட்டு இந்த போர்டை எடுத்துட்டோம்னா இதுக்கு அடியில் வந்து பில்லியர்ட்ஸ் விளையாடலாம். இந்த இதில் கீழே இது வந்து பில்லியர்ட்ஸ். இதை எடுத்து கீழே வச்சுட்டு பில்லியர்ட்ஸ். இங்கே வந்து பியானோ. பேத்தி பேரன் 2 பேரும் பியானோ கிளாஸ் போயிட்டுருக்காங்க. இங்கே ஆன்லைன் கிளாஸ். இந்த பேரும் வந்து கீழே ஹால் அளவுக்கு 20க்கு 20. இதில் பெரிய ரெட்டு ஒன்று வாங்கி போட்டிருக்கோம். இவங்க எல்லாம் பசங்கள்லாம் வந்தாங்கன்னா எல்லாம் உட்காந்து விளையாடுவாங்க. இந்த பில்லியர்ட்ஸ் இந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தான் டேபிள் டென்னிஸ் எல்லாம் விளையாடுவாங்க. பில்லியர்ட்ஸ் கேம் ரூம் பார்த்தாச்சு. இப்போ வந்து என் பேத்தியோட ரூம் அங்கே போய் பார்ப்போம். அவன் ரூம் எப்படி வச்சுருக்கான்னு. இது வந்து அவள் வந்து லாக் போட்டு வச்சுருக்கா. அதுக்கு என் பேரை வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தால் இதுக்குள்ளே போய் ஆட்டம் போடுவாங்கன்ட்டு இதுக்கு லாக் போட்டு வச்சுருக்கா. அவள் ஸ்கூலுக்கு போகும்போது லாக் பண்ணி வச்சுருவான். அதுக்கப்புறம் இங்கே ரூமில் வந்து லைட்டு இங்கே ஒரு சங்கிலி போட்டிருக்கோம். மயிலோ இவன் நாங்கள் எங்கே போகிறோமோ அங்கெல்லாம் வந்துடுவோம். இப்போ இந்த ரூமில் வந்து அவளுக்கு இங்கே ட்ரெஸ்ஸரு, இங்கே வந்து புக் செல்ஃபு, இது அவளுக்கு ஒரு இந்த ரவுண்ட் சோஃபா வேணும்னா அதுக்காக இது வந்து இப்படி உட்காந்துட்டு இப்படி சுற்றணும்னா சுற்றும். இந்த மாதிரி ஒரு சோஃபா இதில் உட்காந்துட்டு கம்ப்யூட்டரில் உட்காந்து ஒர்க் பண்ணணும். இங்கே ஒரு ஹோம்ஒர்க் செய்கிறதுக்கு ஒரு டேபிள் சேர் போட்டிருக்கோம். இங்கேருந்து வெளியில் பார்த்தோம்னா பின்னாடி உள்ள வியூ தெரியும். நல்லா இருக்கும் சூப்பராக இந்த வியூ. எல்லா ரூம்லேயுமே இந்த வியூ வந்து நல்லா சூப்பராக இருக்கும். ஸ்க்ரீன் எல்லாம் எடுத்து ஸ்டேர் கிளாக் மட்டும் போட்டுருக்கா. இங்கே லைட்ஸ் எல்லாம் போட்டுருக்கோம். அவள் ரூமை வந்து நல்லா டெக்கரேட்டிவாக வச்சுருவாள். இங்கே வந்து லீஃப் எல்லாம் வாங்கி ஊற்றி வச்சுருக்கா. இதெல்லாம் வந்து ட்ரெஸ்ஸர், அவளோட ட்ரெஸ் எல்லாம் வச்சுருக்கா. இது பழங்காலத்து ரெக்கார்ட் பிளேயர் இருந்தது. இது இன்னும் அவளுக்கு பிடிச்சது ரொம்ப. அதுக்கப்புறம் இங்கே அவளோட கிளாஸ் செட்டு. இந்த கிளாஸ் செட்டில் ஃபுல்லாக இருக்கும் துணி, ஹேண்ட் பேக்ஸு, கிளாஸ் செட்டு. இங்கே வந்து அக்சசரிஸு, தோடு, செயின், இங்கே வந்து அவளோட பெட்ஷீட் எல்லாம் நல்லா வச்சுருக்கா. இப்போ இப்படியே போயிட்டு இப்படியே வெளியில் வந்தோம்னா இங்கே வந்து பாத்ரூம். பாத்ரூம் இங்கே வந்து பாத் டப்பு, அதுலேயே ஷவர் இருக்குது. அதில் இறங்கி ஷவரில் குளிச்சுக்கலாம். இங்கே ரெண்டு பேருக்கும் பேரண்ட்டும் பேத்திக்கும் 2 வாஷ் பேஷன், டாய்லெட் ஏரியா. அவளோட கபோர்டு ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே ஃபுல்லாக மேக்கப் திங்ஸ் எல்லாம் வச்சுருப்பா. அவ்வளோ நீட்டாக நல்லா அடுக்கி வச்சுக்கிடுவா. எல்லாத்தையும் அவளே பண்ணிக்கிடுவான். இப்போ அப்படியே வெளியில் போனோம்னா வாஷர். இதில் வந்து வாஷிங் மிஷின், ட்ரையர். வாஷிங் மிஷின் தனியாக இருக்கும், வாஷர் ட்ரையர் தனியாக இருக்கும். இதில் வந்து இங்கே எல்லாமே தனித்தனியாக தான் இருக்கும். யூஎஸில் ரெண்டும் நம்ம ஒரு மாதிரி ஒன்றா வராது. அதுக்கப்புறம் இங்கே இந்த மயிலோட லிட்டர் பாக்ஸ். இதில் வந்து இதுக்குள்ளே போய் அவன் இதை டாய்லெட் இதெல்லாம் போய் பண்ணிட்டான்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணிக்கிறோம். வீக்லி ஒன்ஸ் அடியில்
ஓப்பன் பண்ணி எடுத்து எங்கள் பேத்தி போட்டுருவோம். இங்கே கொஞ்சம் இது கபோர்ட்ஸ் எல்லாம் இருக்குது, இந்த இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு. பூனையோட சாப்பாடு இதெல்லாம் வச்சுருக்கோம். அது வந்து ஹீட்டர் ரூம், இந்த ஹீட்டர் அதெல்லாம் வர்ற ரூமு. அந்த ரூம் கரண்ட்டு ஃபுல்லாக இங்கே இருந்தாங்க. இப்படியே போனோம்னா எங்கள் பேரை ரூமு. அவன் வந்து இப்போ தான் ஸ்கூல்லேருந்து வந்தான், வந்து ஏதோ கம்ப்யூட்டரில் உட்காந்துருக்கான். இது வந்து இப்படியே வந்தோம்னா இந்த பேரை ரூமு. அவனுக்கு வந்து ஒரு டிவி, அந்த பழைய டிவி புதுசு வாங்கினதுனால இது பழைய டிவி ஒன்று இங்கே வச்சுருக்கோம். அவனுக்கு வந்து கேம்ஸ் எல்லாம் இது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து டிவி ஸ்டாண்டு வச்சு கேம்ஸ் எல்லாம் விளையாண்டுருக்கோம். அவனுக்கு ஒரு சோஃபா, இங்கே ஒரு டேபிள் சேர் போட்டிருக்கோம். ஹாய் சொல்லு, சாய் ஹாய் சொல்லு. வந்து இப்போ தான் ஸ்கூல்லேருந்து வந்தான். அதுக்கப்புறம் அவனுக்கு அங்கே ஒரு ஸ்டோரேஜ், அவனுக்கு இது துணியெல்லாம் வைக்கிறதுக்கு எல்லாம் அடுக்கணும் முன்னேறும். வந்துடுவாங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ அதில் உள்ள பெல் பட்டன் சப்ஸ்கிரைப் தட்டு பெல் பட்டன் அமுக்குனிங்கன்னா உங்களுக்கு நான் போடுற வீடியோலாம் அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து யூஎஸில் எங்கள் பெரிய பையனோட வீடு ஹோம் டூர் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மதுரை காஞ்சனாஸ் கிச்சனில் சந்திப்போம். நான் இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் என் பேத்தியோட ரூமில், கட்டிலில்.